இங்கே பேசும்பொழுது நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்னார்கள், கலைஞர் நாகப்பட்டினம் மாவட்டம், நாங்கள் திருச்சி மாவட்டம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கலைஞருக்கு உரிமை கொண்டாடினாங்க. கலைஞரை யாராலும் உரிமை கொண்டாட முடியாது. அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் பொதுவானவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த திட்டம்னாலும் கலைஞருக்கு நேற்று துறையூரில் சிலை முழு சிலையை திறந்து வைத்து விட்டு நேற்று திருச்சியிலேருந்து நேற்று நள்ளிரவு நாகப்பட்டினத்துக்கு சேர்ந்தாங்க. திறந்து வச்சுட்டு முதன்மை செயலாளர் நேருடைய ஏற்பாட்டில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் கலைஞருடைய சிலையை திறக்கணும்னு நம்முடைய கழக தலைவர் ஆணையிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நாகை மாவட்ட கழகத்தின் சார்பாக விவசாயிகள், மீனவர்கள், தூய்மை பணியாளர்கள், விளையாட்டு வீரர்கள் கிட்டத்தட்ட 2500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் பொழுதும் பல்வேறு நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நான் கண்டிப்பாக வரேன், எத்தனை நிகழ்ச்சிகளும் நடத்துங்க, எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன். ஆனால் எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சினா இந்த கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற நிகழ்ச்சி, அதே போல் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி கட்டளையிட்டு வேண்டுகோள் வைத்து அண்ணன் கௌதமன் அவர்கள் சென்ற வருடம் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகிற நிகழ்ச்சி நடத்தினார். இன்றைக்கு இந்த திருமண நிகழ்ச்சிக்காக தான் நான் காலையில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தது. நம்மளோட அக்கரைப்பேட்டை மனோகரனுடைய இல்ல திருமணம். அந்த திருமண நிகழ்ச்சிக்கு தான் தேதி கொடுத்திருந்தேன். அதோடு சேர்த்து நான் நலத்திட்ட நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு பிடித்தமான இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியும் இங்கே கௌதமன் அவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இளைஞரணி சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னதான் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் வீட்டுக்கு போய் தானே போய் படுத்தாகணும். அது மாதிரி தான் எங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றினாலும் கடைசியில் என்னுடைய சொந்த மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். அதுவும் இந்த நாகப்பட்டினத்திற்கு வரும்பொழுது எப்பொழுதுமே என்னுடைய தாயோட மடியில் படுத்திருப்பது போல ஒரு சுகமான ஒரு அனுபவம் இருக்கும். நாகையில் கோடியக்கரையில் தொடங்கி இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற கொள்ளிடம் வரையில் எத்தனையோ பெருமைகள் உண்டு. இயற்கை வளம் கொழிக்கின்ற பூமி இது. கடல் வளம், நீர் வளம், நிலவளம், வேளாண் வளம், இலக்கிய வளம், பண்பாட்டு வளம் என்று அனைத்தும் ஒரே இடத்தில் இருக்கிற பெருமை இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் உண்டு. அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய பெருமை இருக்கு அப்படின்னா, இது எல்லா வரலாற்றுக்கும் பெருமை சேர்க்கிற வகையில், சிறப்பு சேர்க்கிற வகையில் இது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களை தந்த மாவட்டம். உங்களைப் போலவே அல்ல நான் பெருமை கொள்கின்றேன். இத்தனை பெருமைக்குரிய இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவை ஏற்பாடு செய்துள்ள அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடைக்கு திருமண நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இங்கே வரும்பொழுது வருகின்ற வழியெல்லாம் வரவேற்பு. நேற்று திருச்சி விமான நிலையத்தில் ஆரம்பித்து துறையூரில் போய் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு தலைவர் சிலையை துறக்கிறதுக்கு. வழியெல்லாம் மக்கள், பொதுமக்கள், கழகத்தினர், ஒவ்வொரு அணியினர், தோமுசாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க. அதே போல் இங்கே இந்த திருமணத்தை முடித்து விட்டு இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லுவது போல முதல்ல நாங்கள் தான் கேக் வெட்டினோம். உண்மையாக ஒரு குழந்தை ஒரு கேக்கு கொண்டு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லி கேக்கு வெட்டுச்சு. கேக்கு மட்டும்தான் வெட்டணும்னு இல்லை, இன்னும் விட்டுருந்தா என்னையே வெட்டியிருப்பாங்க. என் சட்டையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்னும் சட்டை மட்டும் தான் கிழியலை. அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பும் உணர்ச்சியும். அதாவது முதல் முறை இந்த மாவட்டத்திற்கு பல முறை வந்திருக்கிறேன். இளைஞரணி செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை ஏற்று உங்களுடைய வாழ்த்துக்களை பெற வந்திருக்கின்றேன். துணை முதலமைச்சர் பொறுப்பை தலைவர் கொடுத்த உடனே தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து நிர்வாகிகளும் கிளம்பி சென்னைக்கு என்னை வாழ்த்த வந்தாங்க. நான் சொன்ன, தயவு செய்து வராதீங்க, நிறைய வேலை இருக்கு, கட்சி நிகழ்ச்சிகள் இருக்கு, கட்சி பணிகள் இருக்கு, நானே உங்க மாவட்டத்துக்கு வரேன், உங்களை எல்லாம் நானே நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். அதே மாதிரி இங்க மேடைக்கு வரும்போது சொன்னாங்க, நலத்திட்ட உதவிகள் என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஒன்றிய பாஜக அரசு தான் எதற்கெடுத்தாலும் ஒரே நாடு, ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே மொழி, ஒரே உணவு,
ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம்னு எல்லாவற்றிலும் ஒரே விஷயத்தை திணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய திராவிட மாடல், நம்முடைய திமுக மேடையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கௌதம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற விழா அப்படி கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்படுறது போல பல்வேறு பொருட்களை வழங்குகின்ற இந்த விழா மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு தேவையான அந்த மண்வெட்டி, ஸ்ப்ரேயர் போன்ற பொருட்கள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றன. மீனவ நண்பர்களுக்கு மீன் பிடிப்பதற்காக உதவக்கூடிய அந்த வலை, மீன்பிடி வலை, ஐஸ் பாக்ஸ் போன்ற உங்களுக்கு உபயோகமான பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் விளையாடணும்னு அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை நம்முடைய கௌதமன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தோழர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வகையிலான பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இப்படி இந்த நலத்திட்ட உதவியில் வழங்கும் விழாவை நல்ல வகையில் திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாகை மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் அடுக்கடுக்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, கலா ஆய்வுன்னு நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 2-3 கலா ஆய்வு நிகழ்ச்சிகள் பத்திரிகையில் செய்திகளாகவே வந்தது. அதிமுகவுடைய பொருளாளர் ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு கலாய்வில் அவர் பேசுறாரு, நிர்வாகிகள் வச்சுக்கிட்டே பேசுறாரு. என்னையா அது, நம்ம கூட்டணி கூப்பிட்டா ஒருத்தன் 20 கோடி கேட்குறான், 100 கோடி கேட்குறான், 20 தொகுதி வேணும்ன்றான். எப்படி இப்படிலாம் நம்ம எந்த நேரத்திலையாவது எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறா? ஆனால் நம்முடைய திமுக கூட்டணி பாருங்க, கடந்த 7 தேர்தலில் நம்முடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் சந்தித்த அத்தனை தேர்தலையும் முழு வெற்றியை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை, கொள்கை கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த கொள்கை கூட்டணியை வர்ற எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை பெற்றுச்சோ, அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 234 தொகுதியில் குறைந்தது 200 தொகுதியில் நாம ஜெயிச்சாக வேண்டும் அப்படின்னு. கண்டிப்பா இந்த நாகை மாவட்டம் 100% வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனவே தலைவர் அவர்கள் தொடர்ந்து நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3.5 வருடங்களாக என்னென்ன திட்டங்கள், மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். வந்தோடனே முதல் கையெழுத்து போட்டாங்க. என்ன சொன்னாங்க, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவிப்பேன்னு சொன்னாங்க. எதிர்கட்சிகள் அப்போ முடியவே முடியாதுன்னாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் முதலமைச்சராய் பொறுப்பேற்று முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை உருவாக்கினாங்க. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் 1000 ரூபாய் வரைக்கும் அதில் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வரணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் பார்த்தாது, உயர்கல்வி படிக்கணும், காலேஜ் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி போய் படித்தானா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகள் ஒவ்வொரு வருடமும் அதில் பயன்படுறாங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, படிக்கணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு காலையில் பெற்றோர்கள் சீக்கிரமாக வேலைக்கு போகிற பெற்றோர்கள் பசியோட குழந்தைங்களை அனுப்பிச்சிடுவாங்க பள்ளிக்கூடத்திற்கு. அனுப்பிச்சிட்டு ஆனால் என்ன அதே யோசனையில் இருப்பாங்க, வேலைக்கு போய் ஐயோ பையன் போனானே, குழந்தை போச்சே ஸ்கூலுக்கு, சாப்பிட்டுச்சா, பசி மயக்கத்தில் இருந்துச்சா அப்படின்னு. ஆனால் அதை போக்குற விதமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை 20 லட்சம் குழந்தைங்க அந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. குழந்தைங்களை பெற்றோர்கள் வாழ்த்தி தைரியத்தோடு அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, நம்முடைய முதலமைச்சர் என் குழந்தைய பார்த்துப்பார் அப்படின்னு இந்த தைரியத்தோடு அனுப்புறாங்க. இந்த திட்டத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கணும், உங்களுடைய பணிகளை பிரிச்சுக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 10 வாக்குகளுக்கு நீங்க பொறுப்புன்னு ஏத்துக்கணும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு தலைவர் அறிவிச்சார். அது சென்ற வருடம் செப்டம்பர் மாசத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பிறகு அண்ணாவுடைய பிறந்த நாளில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதில் விண்ணப்பிச்சவங்க 1,55,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அது பரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு மாதமும் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். அதில் சில குறைபாடுகள் இருக்கு, சில சுணக்கங்கள் இருக்கு. சொல்றாங்க எங்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார அவங்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு வந்துருச்சு,
எங்க அக்காவுக்கு வந்துச்சு எங்களுக்கு வரல இப்படின்னு சில குறைகள் இருக்கு. நான் உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் நீக்கப்பட்டு தகுதியுள்ள அத்தனை மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நான் கொடுக்கின்றேன். எனவே தலைவர் அவர்கள் சென்ற பொதுக்குழுவிலையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, 234 தொகுதியில குறைந்தது சட்டமன்றத்தில் 200 தொகுதியில ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமரப்போகுது. தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக அமரப்போறாருன்னா அதற்கு உங்க கையில்தான் இருக்கின்றது அந்த பணியை நீங்கள் இன்றிலிருந்து துவங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கௌதம் அவர்களையும் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அதே போல வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் உங்கள் அனைவரையும் வணங்கி எனக்கு வாய்ப்பை கொடுத்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.